வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார முட்டை தொக்கு. இது இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டான ரெசிபி. மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. சீரகம், சோம்பு, நல்ல மிளகு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, தனியா பொடி, மஞ்சள் பொடி, ஒரு கை பூண்டு, ஊற வச்ச மிளகா. நான் காஷ்மீரி மிளகா எடுத்துருக்கிறேன். காரத்துக்காக நல்ல மிளகு சேர்த்துருக்கோம். இது கலருக்காக சேர்த்துருக்குறோம். 2 பச்சை மிளகா. இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலா, ரெண்டு ஆக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. ஈஸியாக பண்ணுற முட்டை மசாலா. சட்னி பண்ணிக்கலாம். காரசாரமாக தயிர் சாதம், பருப்பு சாதம் இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புலவோட நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். மசாலா நல்லா வெந்துச்சு. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி சேருங்க. தக்காளி 2 தக்காளி நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஈஸியாக 5 to 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நைட்டு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சம்மரில் காரெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துடுங்க. அதேமாரி அவுட் சைட் ஃபுட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபுட்டெல்லாம் வெளியில் வாங்கச்சில் எப்படி இருக்குன்னு தெரியல. வீட்டில் ஒரு தயிர் சாதமும் இதேமாரி ஒரு முட்டை தொக்கும் பண்ணாலே போதும். இதேமாரி லைட்டாக விரிச்சு விட்டுடுங்க. இப்போ அந்த ஒரு கேப்லேயும் முட்டை விட்டுடலாம். முட்டை எப்போவுமே டைரெக்டாக விடாதுங்க. முட்டை வெயில் நேரத்தில் கெட்டு போயிருக்க சான்ஸ் அதிகம். அடுப்பை நல்லாவே சிம் பண்ணிடுங்க. கொஞ்சமாக நல்ல மிளகு. ஏற்கனவே மிளகு நம்ம சேர்த்துருக்கோம். இது முட்டைக்கு மேலே மட்டும் கொஞ்சமாக மிளகு. மல்லியில் போட்டலாம். ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். முட்டை நல்லா வெந்துட்டு இதை அப்படியே மாற்றி விட்டுடலாம். முட்டை மாற்றி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். காரசாரமாக நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.